ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றிக்கார கண்ட்லேருந்து கல்யாணகுமார் பேசுகிறேன். 12th மேத்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டே எடுக்காமல் அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாக இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற கேள்விக்கு தான் இந்த வீடியோவில் நம்ம விடை பார்க்க போகிறோம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், நேரடிய வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ண கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஐசிடி, அதாவது ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஒரு வரைவுரை கொண்டு வந்திருந்தாங்க. அதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா பயோடெக்னாலஜி, ஆர்கிடெக்சர், ஃபேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரியான இன்ஜினியரிங் துறைகளை சேருவதற்கு கணிதம், அதாவது மேத்தமெட்டிக்ஸ் கட்டாயம் இல்லை அப்படின்ற ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. சரியா? ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் 12th பொறுத்த வரைக்கும் மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த 3 சப்ஜெக்டையும் மேண்டேட்டரியாக கொண்டு வந்திருக்காங்க. சரியா? இதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேத்ஸ் இல்லாமல் நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸை சூஸ் பண்ணவே முடியாது, அதுவும் அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாக. சரியா? அப்போ வேறு வழி ஏதாவது இருக்கா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் இருக்குது. நீங்கள் இப்போ 12th ஏதோ ஒரு குரூப் எடுத்துருக்கீங்க, உதாரணத்துக்கு பியூர் சயின்ஸ் எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களுடைய 10th மதிப்பெண்களை வச்சு டிப்ளமோவில் ஜாயின் பண்ணலாம். அந்த டிப்ளமோ மதிப்பெண்ணை வச்சு டைரக்ட் செகண்ட் இயர் ஜாயின் பண்ண முடியும். சரிங்களா? கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 2 வருஷம் மட்டும் உங்களுக்கு வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் 10th மார்க்கை வச்சு டிப்ளமோ சேர்றீங்க. சரியா? இது ஒரு வழி இருக்குது. வேறு என்ன வழி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில தனியார் டீம்டு டு பி யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா பயாலஜி சேர்ந்த இன்ஜினியரிங் கோர்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் எல்லாமே எடுத்துக்கிறாங்க. பட் என்னதான் மேத்ஸ் இல்லாமல் நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸில் ஜாயின் பண்ணால் கூட அது அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வில்லேஜுக்கும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.